Lourdes TV, enlightening the thirsty. வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வினில் நதியாய் பாயட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வினில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதினில் வாழ்வாய் அமையட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதினில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புதிய யுகம் நாம் படைப்போம். புதிய பாதையில் தொடர்ந்து புதிய யுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளில் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். லா 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 கங்கா ரீரி சா தா தா நினி சா அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயிர்த்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும். இறை உணர்வுகள் வாழட்டும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இயேசுவின் திரு இதய அன்பு இனிமையானது, சுவையானது, அதிக மனம் கமழக்கூடியது. அமெரிக்க நாட்டில் ஒரு பெரிய புனித துறவி 1969 ஆண்டு மின் பாய்ந்து இறந்து விட்டார். அவருடைய அறையில் மின்சாரம் பாய்ந்து திடீரென்று இறந்து விட்டார். அவர் ஒரு சீரிய சிந்தனையாளர். அவரை பற்றி அவருடைய மரண நேரத்தில்
இரங்கல் உரையாற்றிய இன்னொரு அறிஞர் கூறுகிறார், the bottle in which there was the scent is poured out. We could not catch it. We could not collect it. We could not get it back. But the fragrance is there. அருமையான வாசனை திரவியம் இருக்கின்ற ஒரு பாட்டில் சிந்திவிட்டது. அந்த வாசனை திரவியத்தை அதை நாம் பிடிக்கவோ அதை சேர்த்து வைக்கவோ நம்மால் முடியவில்லை. ஆனால் அதன் வாசனை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று அவருடைய புனிதத்தையும் அவருடைய சீரிய சிந்தனையின் பயனையும் ஒரு அழகிய வாசனை என்று சொல்லுகிறார். வாசனை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய நூல்களில் அவருடைய சிந்தனை மனம் கமழ்கிறது. அவருடைய வாழ்க்கையில் இறை பக்தி வெளிப்படுகிறது என்ற பொருளில் இவ்வாறு சொன்னார். ஆம், இயேசுவின் இதயம் இன்னும் மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மனத்தை நாம் சுவைக்கதான் திருப்பலிக்கு வருகிறோம். குறிப்பாக முதல் வெள்ளிக்கிழமைகளில் அந்த இயேசுவின் அன்பின் மனத்தை சுவைக்கு அந்த சுவையால் நிரப்பப்பட வந்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் இயேசுவின் இதயம் மனம் கமழுகிறது. அந்த மனத்தை சுவைப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களின் திருப்பலியானது லூர்து டிவிக்கு உபயம் செய்கின்றவர்கள் மோனிக் அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகும், நல்லா குரூப்பா கம்பெனி நன்றியர்களாகும், தொழில் வளர்ச்சிக்காகும், திருவண்டர் கோயில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகும், சென்ட் ஜோசப் நைட் ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகும், ஜாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் மற்றும் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காகும், ஜெய் மரியா பசில் மேரி குளோரி ஆரோக்கிய மரி மரி செல்வி ஷபியர் கஸ்டேன் உடல்நலக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், செயின்ட் ஜாக் ஆண்டனி உடல்நலம் பெற வேண்டியும் நல்ல துணவி கிடைக்கும் இதே ஆண்டவருக்கு நன்றி பலியாகும், சகாய மாதாவிற்கு நன்றியாகும், ஷெரின் குடும்ப வளர்ச்சிக்காக இதே ஆண்டவருக்கு நன்றி பலியாகும், சோஸ்வின் சஞ்சீவி ஆண்மலை பாற்றிக்காகும், தாசு கஸ்தரிப்பா ஆண்மலை பாற்றிக்காகும், ஆல்பர்ட் கிரேசி ஃபபியோலா ஜெனி குடும்ப கருத்துகளுக்காகும் இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும், ஆரோக்கியமால் உடல்நலம் விரைவில் சுகமடைய இதை ஆண்டவருக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், எந்தவித தடையுமின்றி விரைவில் நிரந்தர வீடு கிடைக்க வேண்டியும் ஜெரால் நிரந்தர வேலை கிடைக்கவும் திவ்யா நன்றாக படிக்கவும் உடல் உள்ள நல்லக்காகும், ஜேபிஆர் மார்க் மற்றும் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த உதவிகளுக்கு நன்றி பலியாகும், உடல் உள்ள நல்லக்காகும், மகனுடைய வேலை நிரந்தரமாகும்படியாகும், விரைவில் நல்ல வரன் கிடைக்கும்படியாகும், அவர்கள் குடும்பத்தாரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும், இன்றைய நாளிலே உபயம் செய்யும் தியோதரா பெத்ரோஸ் இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், மரி குழந்தைநாதன் ஆரோக்கிய மரி இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், திளைமை சிறு பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகும், அமலவர்ப்ப மேல்நிலைப் பள்ளி மற்றும் லூர்து டிவி நன்றி பலியாகும், அலெக்சாண்டர் அமலவர்ப்ப மரி நன்றி பலியாகும், ராம்குமார் மரிய செலினி நன்றி பலியாகும், ஜெயராஜ் திலகம் நன்றி பலியாகும், மார்த்தா மரியதாஸ் நன்றியாகும், மார்டின் லீலா குடும்பத்தார் நன்றி பலியாகும், சகாயபிரபு கீதா மித்ரன் ராஜ் நன்றியாகும், ராஜேந்திரன் புஷ்பராணி நன்றி பலியாகும், ஜார்ஜ் ராயர் அந்துவான் உருவிலா அவர்களுடைய 13வது திருமண நாளில் நன்றி பலியாகும், அந்துவான் சபியை மரியம்மாள் சபியை மக்கள் நன்றியாகும், பென்சாமன் மரி தெரேஸ் குடும்பத்தினர் நன்றி பலியாகும், பிலிப்பு மரியான் புர்டோன்யோ நன்றி பலியாகும், குடும்ப நலனுக்காகும், பிளேஸ் டொமினிக் ஃபோல்சா நன்றி பலியாகவும், லில்லி எதுவார் முஸ்தீஸ் நன்றி பலியாகவும், ருபேர் மீர்து திபோர் ஷான் நன்றி பலியாகவும், குடும்ப நலனுக்காகவும்,
லாரன்ஸ் குடும்பத்தார் நன்றியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். முத்து லிண்டா குடும்பத்தார் நன்றியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். அந்தோனி ராஜ், ரூபி, டாலி நன்றி பலியாகவும். அருள் நிஷா நன்றியாகும், தேவ ஆசீர்வாதம் வேண்டியும். லெசோன் பெனடிட்டா நன்றியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இமானுவேல் விஜய் நன்றியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். ஆன்ஸ் கிளினிக் ஆஃப் பியூட்டி அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காகவும். அருட்சகோதரி டோம்னிக் தூய ஆவியின் அருள் பெறும்படியாகும். செல்வராஜ் ஷீலா கடன் தொல்லை தீரும்படியாகும், வேலை வாய்ப்பு வேண்டியும். சார்லஸ் நல்ல மதிப்பெண் பெறும்படியாகும். பேட்ரிக் அருள்தாஸ் நல்ல வரன் அமைந்து திருமணம் நல்ல முறையில் நடைபெறும்படியாகும். கால் பிரச்சனை திருமடியாகும். ஆன்சி ஆண்டனி திருமணம் நல்ல முறையில் நடைபெறும்படியாகும். நோயல் பெரா குடும்பத்தார் நடுவழியாகும். கண்மணி பிரியா நல்ல முறையில் நடக்கவும் பேச வேண்டியும். நவீன் பிரியன் உடல்நலனுக்காக நற்படிப்பிற்காகும். வனத்தகுமார் அனிதா 3ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றியாகும். சுகப்பிரசவத்திற்காகும். சண்முகவல்லி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும். நான்சி ஜெசி நல்ல முறையில் படிக்க உடல் உள்ள நல்லதுக்காகும். ஆர்சி பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காகும். இறுதிராஜ் லில்லி ரோஸ் குடும்ப கருத்துகளுக்காகும், பிள்ளைகளுடைய நல்லதுக்காகும். திருதி ஆண்டவர் இல்லம் மற்றும் பள்ளிக்கூடம் மற்றும் உள்விடுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகும். ஃபோல் ஷன்ஃபியர் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறும்படியாகும். அந்துவான் குடும்பத்தார் மேல்தளம் கட்டி முடிக்க வேண்டியும். டிசி மனக்காயங்கள் குணபெறும்படியாகும், சமாதானத்திற்காகும். மரிதான்மாக்கள் டக்லஸ் ஆகி மேரி அந்தோனி வில்லியம்ஸ் சாலமன் மேரி சாலமன் மரிய ஜோசப் மரியதாஸ் அந்தோனியம்மாள் ரத்தினக்கண்ணு நல் பொன்னு சாமி முதலியார் ஆனந்தராஜ் ராஜேஷ் சூசைமெரி யாரும் நியாதான்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகும். டர்கோ ஜோஸ்பின் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும். இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கடியான பரிசுத்த மரியாதையாய் வாழ்ந்து சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Praise the Lord.
செய்வோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் நானூலிருந்து வாசகம். அதிகாரம் 47, சிறு வசனங்கள் 2 முதல் 11 வரை. நல்லுறவு பள்ளியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிலிருந்து தாவீது தெரிந்து கொள்ளப்பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடைகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியத்தாய் நோக்கி, இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசிய போது ஒரு அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமை ஊட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சியப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசைகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தடித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவருடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சிமை சாட்டும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்ப்பாய் இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடல்களை படிப்படத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரிலிருந்து எதிர்பிடிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையும் இஸ்ரேலின் மாட்சியின் அரியணையும் அவருக்கு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மூக்கு நன்றி. தியான பாடலிதழ் 16, பாடல் எண் 2.
அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவி நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதி அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமோந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குருக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எருசலேமுக்கு பக்கத்தில் மக்கேரூஸ் என்ற ஒரு குன்று. ஆனால் அந்த குன்று மிக உயரமாக இருக்கும். சரிவாக அல்ல, திடீரென்று உயரமாக எழுந்து நிற்பது போல் இருக்கும். அதில் ஏறுவது மிக கடினம். அந்த
மக்கேரூஸ் என்ற குன்றின் மீது ஒரு சிறைக்கூடம். அந்த சிறைக்கூடம் இன்றும் கூட பாழடைந்து இருக்கிறது. அதை அடையாளம் காண முடியும். அந்த மக்காரூஸ் குன்றின் மேல் ஏறினால் இந்த சிறைக்கூடம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த சிறைக்கூடத்தில்தான் புனித திருமுழுக்கு யோவானை சிறைப்படுத்தினார்கள். அந்த இடத்தில்தான் அவர் தலையை வெட்டினார்கள். அந்த இடத்தில்தான் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இன்றும் அந்த இடம் ஒரு புனித தலமாக கருதப்படுகிறது. ஏன் அவர் இரத்தம் சிந்த வேண்டும்? அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். நாட்டின் தலைவன் ஏரோது மன்னன் எல்லா வகையிலும் தன்னுடைய மக்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். அது அறிவிலும் ஞானத்திலும் நிர்வாகத்திலும் ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக ஒரு தலைவன் விளங்க வேண்டும். மன்னன் எவ்வழியோ அவ்வழியே குடிகள். அரசன் தவறு செய்தால் மக்களும் அவரை போல தவறு செய்வார்கள். எனவே மன்னன் ஆட்சி செய்வது என்றால் எல்லா வகையிலும் உயர்ந்தவராக சிறந்தவராக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மேல்வரி சட்டமாக அரசர் அமைந்திருக்க வேண்டும். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார். நீர் அரசனாய் இருந்தும் நீர் உன் சகோதரன் மனைவியை தவறாக சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய். இது அரசன் செய்தாலும் தவறு, ஆண்டி செய்தாலும் தவறு. நீ தலைவனாக இருந்து இப்படி வழி நடத்த முடியாது. உன் வாழ்வை திருத்திக் கொள் என்று சவால் விட்டார். அரசனுக்கு கோபம். ஆனாலும் மக்கள் இவரை மதிக்கிறார்கள் என்று சொல்லி இவரை உடனடியாக கொலை செய்யாமல் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தான். இங்கே வாய்ப்பு கிடைக்கிறது. ஏரோதியாளின் தூண்டுதலால் அவர் தலையை வெட்ட வைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, 1969 ஆண்டு தாமஸ் மர்டன் என்ற டிராப்பிஸ்ட் துறவி, மௌன சபை துறவி அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தார். ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் ஜப்பான் நாட்டுக்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார். இவர் ஒரு சிறந்த கல்விமான். குறிப்பாக கிறிஸ்துவ புத்த மத சமய உரையாடலை நன்றாக செய்து அதில் அனுபவப்பட்டவர். எனவே கிறிஸ்துவ புத்த சமய அறிஞர்கள் கூட்டத்தில் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார். அவர் ஒரு அறையில் தங்கி இருக்கின்ற போது மின்சார கசிவினால் தாக்கப்பட்டு அறையிலேயே செத்து கிடந்தார். அவரது உடலை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அவர் வாழ்ந்த அந்த மடத்திலே அவரை அடக்கம் செய்தார்கள். அப்பொழுது இவரை பற்றி இன்னொரு அறிஞர் அந்த அடக்க திருப்பலியிலே ஒரு இரங்கல் உரை, மறையுரையை ஆற்றினார். அந்த மறையுரையில் அவர் சொல்லுகிறார், த பெஸ்ட் பாட்டில் ஆஃப் சென்ட் tipped over all at once and spilled. அருமையான வாசனை உள்ள உயர்ந்த ரக வாசனை திரவியம் தவறி விழுந்து கொட்டிவிட்டது. ஆனால் catch it, save it, but nobody could. அதை பிடிங்க, அதை சேமியுங்க, ஆனால் யாராலும் அதை பிடிக்கவும் சேமிக்கவும் முடியாது. Now nothing is left but the fragrance. இப்போ எதுவுமே இல்லை, ஆனால் அதனுடைய மனம்
இங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று அழகாக அவருடைய வாழ்க்கையின் கருவை தெளிவாக சொன்னார். The fragrance is left. ஆனா அது சிந்திவிட்டது. இந்த ஃப்ரேக்ரன்ஸ்ன்றது எதை சொல்றாருன்னா, அவர் தோற்றுவித்த இந்த அறிவியல் இயக்கம், ஆன்மீகம், இதெல்லாம் இன்னும் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. அவர் இறந்து விட்டார், ஆனால் அவர் உருவாக்கிய ஆன்மீகம், அவருடைய சிந்தனைகள் இன்னும் மனம் வீசிக்கொண்டிருக்கின்றன. அவருடைய பக்தி, அவருடைய ஆழ்ந்த அன்பு, இறை அன்பு, அவருடைய நூல்களில் படிக்கும் போது ஆழ்ந்த ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிறார். இது வெறும் சிந்தனை மட்டும் அல்ல, இது ஆக்கப்பூர்வமான செயல்பூர்வமான ஆன்மீகத்தை அவர் இந்த நாகரிக உலக மனிதருக்கு தருகின்றார். மூன்றாவதாக தாவீது அரசர். தாவீது அரசருடைய மரணத்தை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலே, சீராக் ஆகமத்திலே அழகாக அவர் ஒரு இரங்கல் உரையை எழுதுகிறார். அந்த இரங்கல் உரையில் அவர் சொல்லுவது, தாவீது ஒரு உயர்ந்த மன்னன். இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு சிறந்த மன்னன் யார் என்றால் தாவீது. அடுத்ததாக அவரது மகன் சாலமோன். இவர்கள்தான் மிக 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 நேர்த்தியாக இஸ்ராயல் நாட்டை ஒரு இனமாக, ஒரு நாடாக, ஒரு அரசியல் அமைப்பாக, ஒரு அனைவரும் அஞ்சக்கூடிய ஒரு தேசமாக உருவாக்கியவர்கள். ஆனால் தாவீது தலை சிறந்து நிற்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் பல வெற்றிகள், ஆனாலும் அவர் வாழ்க்கையிலே ஒரு கரும்புள்ளி இருந்தது. இளைஞனாக இருந்தபோது இவர்களை பெலிஸ்தியர் பயமுறுத்தி கொண்டே இருந்தார்கள். பெலிஸ்தியருடைய படை அதிக வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. இஸ்ராயல் படை அவர்களை எதிர்த்து போராட இயலவில்லை. அந்த சூழலிலே ஒரு 18 வயது வாலிபனான தாவீது சவுலிடம் சொல்லுகிறார், நான் தனியாக அவரை சந்திக்கிறேன். பெலிஸ்தியருடைய தளபதி மிக உயர்ந்த ஒரு ராட்சசன். அவன், உங்களில் யாராவது என்னோடு தனியாக போரிட வந்தால் நான் போரிடுகிறேன், இத்தனை பேரும் போராட வேண்டாம், ஏன் வீணாக மற்ற உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சவால் விட்டான். தாவீது சொன்னார், நான் போகிறேன். இளைஞன், 18 வயது இளைஞன், நான் போகிறேன் என்று சொல்லி உண்டியல் எடுத்தான். கவன், அதில் கற்களை வைத்து எறிந்தான். நெற்றி பொட்டுல அந்த கல் பட்டு அவன் சாய்ந்தான். எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்படி ஒரு சின்ன பையன், அவன் அந்த நாட்டையே காப்பாற்றினான். அடுத்ததாக இறைவாக்கினர் இவருடைய வீட்டுக்கு வந்து, உன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் வரிசையாக நிற்கச் சொல், கடவுள் உன் மகன்களில் ஒருவனை அரசனாக தெரிவு செய்ய போகிறார் என்று இறைவாக்கினர் சொல்லுகிறார். அப்பா என்ன செய்தார்? தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வரிசையா நிறுத்தினார். இறைவாக்கினர் ஒவ்வொரு அருகிலும் சென்று, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவன்தானா என்று கடவுளை கேட்கிறார். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லா மகன்களையும் ஆண்டவர் ஆவி ஆட்கொண்டிருக்கிறதா என்று சோதித்து பார்த்து விட்டு அந்த இறைவாக்கினர் கேட்கிறார், உனக்கு இவ்வளவு பிள்ளைகள் தானா, வேறு யாரும் இல்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது தந்தை சொல்லுகிறார், ஒரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். பிள்ளைகளை எல்லாம் வரிசைப்படுத்து என்று சொன்னபோது அந்த தாவீதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. அவன் மீது ஆவி வரமாட்டார், அவனை கடவுள் தேர்ந்து கொள்ள மாட்டார், அவன் சின்ன பையன், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை ஏன் இந்த பிள்ளைகளோடு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்,
நிச்சயமாய் அவனை கடவுள் தேர்ந்து கொள்ள மாட்டார் என்று அவருடைய தந்தை நினைத்தார். ஆனால் இறைவாக்கினர் அவரை கொண்டு வர சொன்னார். அவர் தலைமீது கையை வைத்து அவர் ஜெபித்த போது இவனைத்தான் கடவுள் தேர்ந்து கொண்டிருக்கிறார், இவன்தான் இஸ்ராயேலின் அரசனாக அருள் பொழிவு செய்யப்படுவான் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு பொருட்டாக எண்ண முடியவில்லை அப்பா அந்த மகனை. அப்பேற்பட்டவனை கடவுள் தேர்ந்து கொண்டார். இப்படியாக அவர் எவ்வளவு பெருந்தன்மை உடையவர் என்றால், இவனுடைய மகன் ஆனால் ஒரு பாவத்தின் பயனாக பிறந்த ஊரியா மனைவியோடு தகாத உறவு கொண்டதால் பிறந்த அந்த அப்சலோமை உயிருக்கு உயிராய் நேசித்தார். அந்த உயிருக்கு உயிராக நேசித்த அந்த மகன் படையை தனியாக பிரித்து தனக்கு சாதகமாக்கி கொண்டு தந்தையின் மீது படையெடுத்து வருகிறான். முதலில் எதிர்த்து போராடாமல் அவர் தலைமீது முக்காடிட்டு தன்னுடைய சகாக்களோடு வேறு இடத்திற்கு ஓடிவிடுகிறார். ஆனால் படை தளபதி எதிர்த்து போராடும் போது அந்த ஆப்சலோம் அழகு வாய்ந்தவன், நீண்ட கூந்தல். அந்த காலத்தில் எல்லாரும் நல்ல அழகிய கூந்தலை ஆண்கள் வைத்து வளர்ப்பார்கள். அது அழகுக்கு மிக முக்கியமானது. அந்த ஆப்சலோம் குதிரை மீது சவாரி செய்கிறான். ஒரு கட்டத்தில் அவனுடைய ஆட்கள் எல்லாம் அவனை விட்டு ஓடிவிடுகிறார்கள். சாலமோனுடைய படை தளபதி அவரை எதிர்த்து அவரை பின்தொடர்கிறார். இந்த அப்சலோம் அந்த குதிரையில போகும்போது இவனுடைய முடி அப்படியே மேலும் கீழும் ஆடுகிறது. ஒரு மரத்தின் அடியில போகும்போது இந்த ஆடுகிற முடியானது ஒரு கிளையில் சிக்கி கொண்டது. குதிரை ஓடிவிட்டது. இவன் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறான். பின்னால் வந்த படை தளபதி அவனை ஈட்டியால் குத்தி அதே இடத்தில் கொன்று விட்டான். இதை கேட்ட தாவீது புலம்புகிறார், என்னுடைய மகனை கொன்று விட்டார்களா? தனக்கு எதிராக போர் தொடுத்து வருகிறான். அவனை கொன்றுவிட்டதற்காக இவர் புலம்பி கதறி அழுகிறார். இங்கே நாம் நன்றாக கவனிக்க வேண்டியது, இவன் யார்? பாவத்தின் பயனாக பிறந்த பையன். அந்த பையனே இந்த அப்பாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான். இந்த அப்பா அவன் மேல அலாதியான அன்பு வைத்திருக்கிறார். பாருங்கள், பாவத்தின் பயனாக பிறந்தவனே தந்தைக்கு தண்டனையாக அமைகிறான். ஆனால் தாவீது தன்னுடைய தப்பை உணர்கிறார். மிக முக்கியமானது என்னன்னா, தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு கொண்டிருந்தார். அழகாக சீராக் இவருடைய வாழ்க்கையை சுருக்கி ஒரு இரங்கல் உரையாக தருகிறார். அதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் நாம் படிக்கின்றோம். மிக முக்கியமான வசனம், ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார், அவருடைய வலிமையை என்றென்றும் உயர்த்தினார். மன மாற்றம், மனம் உருகி நான் செய்தது தப்புதான், கடவுளே நீங்கள் தான் எனக்கு தஞ்சம், உங்களை அன்றி நான் எங்கும் போக முடியாத ஆண்டவரே என்று தன் பாவத்தை உணர்ந்து தபம் செய்கிறார். அழுது கண்ணீர் சிந்துகிறார். கடவுள் எவ்வளவு இரக்கம் வாய்ந்தவர் பாருங்க. இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நறுமணத்தை குறைத்து அதை நாற்றமடிக்க செய்துவிடும். நமது உள்ளத்தில் இருக்கிற நன்மையை எல்லாம் நாரடிக்க செய்துவிடும் பாவம். எந்த நேரத்தில் இந்த பாவம் நீக்கப்படுகிறதோ அப்பொழுது அருள் மனம் கமழும், அன்பு மனம் வீசும். இதைத்தான் தாவீது வாழ்க்கையில் பார்க்கிறோம், இந்த யோவானுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், இந்த தாமஸ் மர்டன் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் அன்பினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். பாவம் என்ற துர்நாற்றம் எடுக்கும் அந்த
வாசனையை அகற்றிவிட வேண்டும். பரிசுத்தத்தால், அன்பால், அருளால் நாம் நிரப்பப்படுவோம். அந்த அன்பையும் அருளையும் தருகிறவர் இயேசு. அந்த இயேசுவின் இதயம் நமக்கு இந்த மனத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பு மனத்தால் நிரப்பப்படுவோம். நம் வாழ்வு உயர்வடையும். பாடலின் 3. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையில் இருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிகுந்த தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண் நோக்கி அருளோ. நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடமிருந்து அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: உலகின்
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து எக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் எடுப்பவர்கள், நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திரு இதய ஆண்டவரின் பக்தர்களாகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கும் திருமணை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயிரம் ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையை விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடவுளின் செம்மறி நமக்காக இரத்தத்தை சிந்தி நம் பாவக்கரையை போக்கி பரிசுத்த மனம் கமழ செய்தார். இதோ இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். பாடலின் 4.
விருப்பம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் ஏற்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திரு இதய ஆண்டவருடைய சிறப்பு ஆசீர். கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களை வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பார்ந்த திருதி ஆண்டவர் பக்தர்களே, இன்று காலை 10:30 மணிக்கு சிறப்பான ஆராதனை எமாவூஸ் மைய குழுவினர் நடத்துவார்கள். 12 மணி திருப்பலியையும் அவர்களே நடத்தி குணமளிக்கும் வழிபாட்டை நிறைவேற்றுவார்கள். மாலையில் தேர் பவனி உண்டு. அதன் பிறகு திருப்பலி நடைபெறும். எனவே மாலையிலும் திருப்பலி முடிந்த பிறகு குணமளிக்கும் வழிபாடு இடம்பெறும். எனவே இதில் கலந்து கொண்டு பயனடைய, அருளால் நிரப்பப்பட, அன்பால் பற்றி எரிய உங்கள் அனைவரையும் திருதிய ஆண்டவரிடம் அழைக்கிறோம். இப்பொழுது நற்கருணை பவனி, அதன் பிறகு கொடியேற்றம் இடம்பெறும். ஆண்டவராம் இயேசுவே
குடியேற்றம். அன்பும் இரக்கமுள்ள திரு இருதயமே, இந்த கொடியில் உமது உருவை தாங்கியிருக்கின்றது. அந்த உருவை காணும் அனைவரும் உமது அன்பினை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் போன்ற புண்ணியங்களை தாங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து வாழ்வ அருள் புரியும். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதர்
தேவன் அகிலம்